தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் டாஸ்மாக் அலுவலகம் முன்பு கொடியேற்றி அம்மாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினார்கள். பின்னர் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அண்ணா டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் நெடுமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அசோக்குமார், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் KP துரைசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். பின்னர் உடல்நலம் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மேற்பார்வையாளர் தண்டபாணிக்கு டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 25,000ற்கான காசோலை வழங்கினார்கள். டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சி மற்றும் நிகழ்வுகளுக்கும் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் நெடுமாறன் தலைமை வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அசோக்குமார் கூறுகையில், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 400க்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்தலில் வெற்றி பெறச் செய்து மீண்டும் முதல்வராக்க அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்து பணிகளையும் செய்வோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிகளில் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பால்ராஜ், மாவட்ட பொருளாளர் தங்கவேல், மாநில தலைவர் VC சரவணன், டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்தையா, ஜெயக்குமார், சுரேஷ் பாபு, VC மனோகரன், சந்திரசேகர், பத்மநாபன், சவுந்தரபாண்டியன், பத்மநாபன், L விஜயகுமார், ஆர்எஸ்புரம் பகுதி கழக செயலாளர் விஸ்வநாதன், வார்டு செயலாளர்கள் அருண் பிரகாஷ், கண்ணன், கேபிள் சரவணன் மற்றும் சாய் ஷியாம் மற்றும் நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தங்கத்தாரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா எங்களை வாழ வைத்த தெய்வம் அம்மா அம்மா அவர்களுக்கு என்னைக்கும் நாங்கள் விசுவாசியாக இருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கோவை மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பாகவும் அண்ணா தொழிற்சங்கம் டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கு குறைஞ்சது ஒரு 300 பேருக்கு முதியோர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. அதே ஒரு 150 பேருக்கு அவங்களுக்கு சைவ சாப்பாடும் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது. பக்கத்துலேயே ஆண்கள் பெண்களுக்கு மொத்தமாக ஒரு 400 பேருக்கு வழங்கப்பட்டது. அம்மா பிறந்தநாள் விழா முன்னிட்டு 77வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அங்கங்கே இடத்திலும் மாநகர மாவட்ட சார்பாக கொடியேற்று விழாவும் மற்றும் இனிப்பு வழங்கி அநாத குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு எல்லா உதவிகளும் அம்மா பிறந்தநாள் 77வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. அடுத்தது அண்ணா தொழிற்சங்க சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பிலும் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் SP வேலுமணி அவர்களும் இந்த மாநகர மாவட்டத்தை கொங்கு மண்டலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாட்டில் அடுத்து 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு அண்ணா தொழிற்சங்க சார்பில் நாங்கள் அயராடு பாடுபட்டு அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கேட்டு எனக்கு இந்த அண்ணா தொழிற்சங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அண்ணா தொழிற்சங்க சார்பில் எல்லா சப்போர்ட்டும் எல்லாமே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கொடுத்துட்ருக்காங்க, அநாத குழந்தைகளுக்கு காசு கொடுத்துருக்காங்க, டாஸ்மால ஒருத்தர் அடிபட்டாலும் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்ருக்காங்க. இது எந்த யூனிட்லையும் எந்த கட்சியிலும் அப்படி செய்யறதில்லை. இங்கே கோவை மாநகரத்தில் கொங்கு மண்டலத்தில் அண்ணா தொழிற்சங்கம் தான் எல்லா சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்றைக்குமே பொதுமக்களுக்கும் இந்த கட்சிக்கும் விசுவாசியாக இருப்போம். அடுத்த முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை விமானத்தை அமைப்பதற்கு நாங்கள் அயராறு பாடுபடுவோம்.